Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எந்த காலேஜை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நர்சிங் கோர்சஸ் எல்லாமே ரொம்பவே டிமாண்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நர்சிங்கில் லோ ஃபீஸில் ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து சுவாமி விவேகானந்தா காலேஜ் ஆஃப் நர்சிங்க எங்கே லொக்கேட்டட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. தர்மபுரியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட் ரோடு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காலேஜுங்க. உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, காலேஜோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த சுவாமி விவேகானந்தா காலேஜ் ஆஃப் நர்சிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2008 ஸ்டார்ட் பண்ண ஒரு கல்லூரி. அண்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தா எஜுகேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமா ரன் பண்ணக்கூடிய ஒரு கல்லூரி தர்மபுரியில் இருக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலேஜில் உங்களுக்கு எது மாதிரியான அஃபிலியேஷன்ஸ் அண்ட் அப்ரூவலாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு கல்லூரிக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அப்படிங்கிறப்போ இந்த கல்லூரிக்கு என்னென்ன அஃபிலியேஷன் அப்ரூவலாக இருக்குன்னு பார்த்தலாம். அஃபிலியேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே ரன் ஆகுறாங்க. ரெகனைசேஷன் பை பார்த்தீங்கன்னா இந்தியன் நர்சிங் கவுன்சிலிங் ஐஎன்சி கீழே ரன் ஆகிட்டு இருக்காங்க நியூ டெல்லி. அண்ட் அடுத்ததாக தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சிலிங் சென்னை கீழே ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கல்லூரி. அண்ட் எல்லா விதமான அப்டேட்ஸும் அண்ட் ஃபெசிலிட்டிஸும் நல்லாவே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் நல்ல எக்யூப்டட் லேபரட்டரிஸ் அண்ட் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளினிக்கல் லேர்னிங்லாம் நல்லாவே பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் டைப்ஸும் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கான ட்ரைனிங்கும் ரொம்பவே நல்லா கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லாவே இருக்கும். அண்ட் தென் இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க 3 இயர்ஸ் கோர்ஸு. இது வந்து ஃபீமேலுக்கு மட்டும். அடுத்தது பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க 4 இயர்ஸ் கோர்ஸு. இது ஃபீமேல் ஒன்லிங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, டிப்ளமோ கோர்சஸ் ஆட்ட. அதே மாதிரி எம்எஸ்சி நர்சிங் கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. இது 2 இயர்ஸ் கோர்ஸாக மொத்தமாக 4 கோர்சஸ் வந்து இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீமேல் ஒன்லிங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே எது மாதிரியான ஃபெசிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல் ஓரியன்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. லைப்ரரி இருக்குது, லெபார்ட்டரிஸ் இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. கேர்ள்ஸுக்காக ஃபுட்டும் நல்ல டீசெண்டாக ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலேஜில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல டீசெண்டான பிளேஸ்மெண்ட்ஸாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தராங்க. ஓகேங்களா, லோ ஃபீஸில் இருக்கக்கூடிய கல்லூரி தான். நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு பட்ஜெட் லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லோ ஃபீஸில் தான் இருக்குது இந்த கல்லூரி. உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் இருக்கு இல்லையா, காலேஜோட ஆஃபீஷியல் காண்டாக்ட் நம்பர், இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு அட்மிஷன்ஸை புக் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.